சந்தானம் சார் வந்து ஒரு சந்தனம் பேசுற மரம் மாதிரி. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு முகஸ்துதிக்காக சொல்லல. இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அப்புறமும் தன்னுடன் சேர்ந்து நடிக்கிற சக நடிகர்களை சமமான இடத்துல ஒரு முன்னணியான ஒரு ஹீரோனா நான் அவரை தான் பார்த்தேன். உண்மையிலே சந்தானம் சாரின் கிளைகளே, சந்தானம் சாரின் இலைகளே, ரொம்ப நாளா சந்தானம் சார் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும். எந்த விஷயத்துக்காக சந்தானம் சாருக்கு இவ்வளவு பேன் உருவானீங்களோ இந்த விஷயம் 100% இந்த படத்தில் நடக்கும். உங்கள ஒருத்தரா கார்த்திகை சார் சந்தான சாருடைய ரசிகர்ங்கிறதுனால அவருடைய பஸ் படம் கீழோனாவும் சரி, இந்த வடக்குப்பட்டி ராமசாமி சரி, உங்களை மாதிரியே சந்தான சார் எப்படிலாம் பண்ணா சிரிப்பாங்கன்னு நினைச்சு நடிக்கிற படம் தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. நான் பொதுவா வந்து சந்தான சாரோட ஃபர்ஸ்ட் எத்திய சூர்யாவோட சீதன்னா அன்பே அறிவுன்னு ஒரு படம். அதுல அப்பதான் சந்தான சார் வந்து பிகினிங் ஸ்டேஜ் சிம்பு சார் படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சிம்பு சார் சொல்லி எத்திய சூர்யா சார் படத்துல நடிக்க வந்தாங்க. அப்ப 2 பேரும் நடிக்கும் போது நான் தான் வந்து அந்த உரிமை எனக்கு கொடுத்திருந்தாரு எத்திய சூர்யா சார். ஆக்ஷன் கட்டல நான் தான் சொல்லுவேன், கேமராக்கு பிரிஞ்சு இருந்து அவங்க 2 பேர் நடிப்பாங்க. இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற ஒரு காமெடி உங்களுக்கு தெரியும். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த ட்ரெண்ட்ல. அதுக்கப்புறம் காலம் வந்து என்ன நடிகராகிடுச்சு டைரக்ஷன்ல இருந்து. சந்தான சார் படத்துல நடிக்க மாட்டோமா அவர் என்ன சீரியஸான அளவே 10 பேர் போட்டிருக்கு. நம்ம டைரக்டர் அசிஸ்டன்ட் பார்த்து கோடைட்டர் பார்த்துருக்கோம், வில்லனா வேற நடிச்சிட்டு இருக்காரு மாயண்டி குடும்பத்தார் வெயில் ஜெயில் அப்படின்னு. அப்புறம் இவர் எப்படி காமெடிகளை கொண்டு வருவது தெரியாம முடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்ப அவர் படங்களை நடிக்கிறதுக்கு வாய்ப்பே வராது. நான் ஒரு பக்கம் எல்லி சார் படத்தை கலக்கிட்டே இருப்பேன், தேசிங்க ராஜா மனங்குத்தி பிறவி வேளாண் வெள்ளக்காரன் போயிட்டே இருப்பேன். ஆனா சந்தான சார் படத்துல வர்ற அழைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டரா வரும். நான் நோன்னு சொல்லிட்டே இருப்பேன். சந்தான சாரோட ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது இல்ல, டிஃபன் சாப்பிடுறது இல்ல, உட்காந்து மீல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கார்த்திகை சார் கொடுத்தாங்க. இந்த படம் மற்றவங்களுக்கு தேவைதான் தெரியாது, சந்தான சார் நம்மளை பிரிவே கூடாது முடிவோட படத்தில் நடிச்சிருக்கேன். படத்தோட ஒரு 7வது நாள் ஷூட்டிங்ல வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சந்தானன் கிட்ட வந்தாங்க. அண்ணா உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்கீங்க, இனிமேல் நம்ம தொடர்ந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமா இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து என் கூட நடிச்ச டைரக்டர் தமிழ் சாரா இருக்கட்டும், என்னுடைய அன்பு அண்ணன் MS பாஸ்கரன் இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர் கூல் சுரேஷ் அவர்கள், அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த நம்முடைய மாறன் சார், சேசு சார், அப்புறம் பாக்கியம் சார், அப்புறம் ஹீரோயினி, வேற யாராவது விட்டு போயிட்டீங்களா? என் கூட நடிச்சா மோட்டர் ராஜேந்திரன் அண்ணன், அப்புறம் என் கூட இணைய நடிச்சிருக்க ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டி போட்டு தான் நடிச்சாங்க. இதான் உண்மை. முக்கியமா என்னுடைய நண்பர் ஜான் விஜய் என் கூட பயங்கரம் போட்டி போட்டு நடிச்சார். ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் கேரக்டர். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் யார் தான் ராஜ் சார் தான். என்ன அவங்க மெயின் ப்ரொடியூசர் விஷ்ணு பிரசாத் நான் பார்த்தது இல்லை. நமஸ்காரம் சார், நான் அவங்கள பார்த்தது இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு ப்ரொடியூசரா நடராஜ் சார் தெரிஞ்சாரு. உண்மையிலே வந்து மீகாமன்னா மாலுமின்னு சொல்லுவாங்க, மாலுமின்னு கேப்டன். இந்த ப்ராஜெக்டுக்கு சந்தான சாரை வச்சு பண்ற மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கு அவர் உண்மையிலே மீகாமன் நடராஜ் சார். 65 நாள் ஷெட்யூல வந்து கண்டினியூ நடத்துறது வந்து ரெக்கார்ட் பிரேக் யாராலையும் முடியாதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு டிசைனரா இருந்தாலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது. அதுக்கு 2 பேரோட உழைப்பு பயங்கரமா இருக்கணும். ஒன்னு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வச்சுக்கணும். அதை வந்து கார்த்திகை சார் வச்சிருந்தாரு. ஆனா நடராஜ் சார் ஒரே பிளான் தான். என்னது? ஒரே சொல்ல முடிக்கிற ஒரு பிளான் வச்சிருந்தாரு. இது 2 சேர்ந்து 65 நாள் ஒரு காமெடி படத்தை எடுத்திருக்கோம்னா இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்ல, சரியான திட்டமிடுதலுக்கு சந்தான சார் வச்சு எவ்வளவு பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் படம் வெற்றி அடைங்கிறதுக்கு உதாரணமா இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்துல வேலை பார்த்த உதவி இயக்குநர்கள், அசோசியேட் டைரக்டர், இவங்கெல்லாம் நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஆல்பின் சார், அப்புறம் நம்ம தீபக், பிரேம் சார், மஞ்சு சார், நம்மளோட கோ டைரக்டர், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். இன்னைக்கும் இல்ல நீங்க சொன்னீங்க எல்லாம் என்னோட படத்துல சின்ன கேரக்டர் தான் கூப்பிட்டாங்கன்னு. சின்ன கேரக்டர் கொடுத்தாலே நீங்க டெவலப் பண்ணி பெருசாகிடுவீங்கன்னு தெரியும். இப்ப வாழ்த்தே எவ்வளவு நேரம் போச்சு பாத்தீங்களா? அண்ணன் இவரு தமிழ் சார் வந்துட்டு ப்ராப்பர் வில்லனா கூட பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் என்னுடைய படத்துல காமெடி வில்லன் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா ப்ராப்பரா ஒரு வில்லன் அப்படின்னு நான் நடிச்சதே இல்லை. தமிழ் சார் நடிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு பக்கத்துக்கு டயலாக் கொடுத்தீங்கன்னா கூட அதை அப்படியே சுருக்கி அது எல்லாத்தையுமே ரியாக்ஷன்ல கொடுத்துட்டு ஒரு வரி தான் பேசும் ஒரு டயலாக். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங், எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. உண்மையில இந்த படத்துல
சில இடத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்மையில அவர் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா ஆப்போசிட்ல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு டஃப்பான விஷயம் கொடுத்தாரு. அப்படியே கட் பண்ணா ரவி மரியா சார் எழுதாம வெறும் பேஜ் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அவர் கூட ஒரு காமெடி பண்ணும். சோ இப்படி ஒரு காம்போ இது. ஏன்னா அவரோட கேரக்டர் அந்த மாதிரி. சோ அவரும் ஜான் விஜய் சார் தான் இதுல வந்து காம்பினேஷனா வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. உண்மையில நான் படம் பார்க்கும்போது உங்க கேரக்டர் அதுவும் இந்த சீன்ஸ் எல்லாம் நான் பயங்கரமா சிரிச்சேன் அப்படின்னு சொன்ன உண்மையில நான் சிரிச்சேன். அந்த அவர் தாசில்தார் வரும்போது நானும் வரேன் அப்படின்றது. சோ அவங்க 2 பேருக்கும் இந்த நேரத்தில் நானும் என்னுடைய மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.